ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபின்னே சொல்லலாம். ஒரு சூப், அதுக்கப்புறம் சட்னி. சூப்புக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஒரு 10 பீஸ் எடுத்துட்டோன்னா 2 பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பாதாம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். முதல்ல பட்டரில் சாட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா ஐட்டம்ஸையும் இந்த பட்டரில் ஒரு தடவை சாட் பண்ணிக்கலாம். சால்ட்டு அதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நல்லா திக்காக இருக்கும் இந்த சூப். நம்ம இந்த சூப் குடித்தோன்னா நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு. இது கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். பாதாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ சாட் பண்ணிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் போதும். ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் சீக்கிரமே வெந்துடும். ஒரே ஒரு விசில். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது என்ன பண்ணலான்னா வடிகட்டிட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு திருப்பி அந்த தண்ணியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வடிகட்டிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு திருப்பி அந்த ஒரு சூப்பை ஆட் பண்ணிட்டேன். நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது பால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சூப் அப்படின்னா தான் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால் ஏற்கனவே பெப்பர், அதுக்கப்புறம் சீரகம், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. பாயில் ஒரு தடவை பாயில் ஆனால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி ஆயிரும். மேலே கொத்தமல்லி இலை வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் சூப். ஆக்சுவலாக நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான். ஸோ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சட்னி. அதுக்கு மஞ்சள் பூசணிக்காய், மிளகா வத்தல், தேங்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி. தேங்காய் சேர்க்குற எல்லா சட்னிலையும் சின்ன வெங்காயம், இஞ்சி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு மிளகா வத்தல் அதை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அப்படியே சைமல்டேனியஸாக எல்லாமே நம்ம வறுத்துடலாம். தேங்காய் மட்டும் நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம், இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, கருவேப்பிலை, உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸில் மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணி ஒரு வதக்கிட்டு சட்னி அரைச்சிடலாம். இது மஞ்சள் பூசணிக்காய் அரைச்சதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. பசங்களுக்கு இந்த காய் சேர்த்த மாதிரியும் இருக்கும். யூஸ்வலாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். ஸோ கடுகு, கருவேப்பிலை, மிளகா வத்தல், பெருங்காயம் போட்டு நம்ம சட்னி தாளிச்சிட்டோன்னா மஞ்சள் பூசணிக்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சஜஷன். நான் ஹோம்மேட் கருப்பு உளுந்து இட்லி பொடி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கொரியர் பண்ணி வைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.